அன்னைக்கு தொக்கு விருந்து சாப்பிட போயிருந்தோம்ல. லொக்கேஷன் வந்து ஹிந்து காலேஜ் பக்கத்தில அனாதை மடத்துக்கு ஆப்போசிட்டில தான் இருக்குது. ஃபுட் கோர்ட்டுன்னு இருக்குது. அதுக்கு உள்ளாடி தான் தொக்கு விருந்து வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து மீல்ஸு பிரியாணியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மீல்ஸில் வந்து இந்த கிழங்கு கூட்டு, அவியல், அதுக்கப்புறம் நண்டு தொக்கு, கருவாடு தொக்கு, எறா தொக்கு, அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி தொக்கு, வேறு என்ன இல்லாமல் தொக்கு இப்படியெல்லாம் கொஞ்சம் தொக்கு இருந்துச்சு. சரியா, நான் அது வந்து ஆட் பண்ணுறேன். மெனு கார்டில் வந்து டீட்டெயிலாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து எப்பவும் போல் சாம்பாரை ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சாம்பார் வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு சாம்பார் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு பிடியாவது சாப்பிட்ணும். அப்போ தான் திருப்தியாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு தொக்கா எடுத்து அதில் என்ன இருக்குது டேஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் இல்லை. ஆனால் டீசெண்டாக சாப்பிட்லாம் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த நான்வெஜ் பிரியர்களுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. நான் வந்து ஏன் அப்படி சொல்ல, மற்றபடினா நம்ம வந்து இந்த கூட்டு, கீரை அதெல்லாம் வந்து இங்கே நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக பிடிக்காதுல்ல அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு. அப்படி இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும். நல்லா திருப்தியாகவே இருந்துச்சு. முட்டை தொக்கு இருந்துச்சு, அப்புறம் வந்து நாட்டுக்கோழி தொக்கு இருந்துச்சு, அப்புறம் நண்டு தொக்கு, எறா தொக்கு, அப்படியெல்லாம் கொஞ்சம் எல்லாமே தொக்கு தான் இருந்துச்சு. பீஸ் எல்லாம் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. பீஸ் எல்லாம் தேடி போகாதீங்க. நான் வந்து கிழங்கும் நாட்டுக்கோழி தொக்கும் வச்சு லாஸ்ட்டாக சாப்பிட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பிரியாணி கொஞ்சம் ட்ரை பண்ணலான்ட்டு எடுத்தேன். பெரிய பீஸ் வச்சுருந்தாங்க. நான் மட்டும் சாப்பிடல, ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். திட்டாதீங்க சரியா. நான் வந்து அதுக்கப்புறம் ரைத்தா, ஒரு பீஸ் சிக்கன், அப்புறம் வந்து இது கூட வந்து கத்திரிக்காய் தொக்கும் இருந்துச்சு. அது வந்து எல்லா தொக்கு கூட அது மாறி போச்சு, கண்டுபிடிக்கவே முடியலை. அதான் எடுத்து ஒவ்வொன்றா மோந்து பார்த்துட்டு இருந்தேன் சரியா. அதுக்கப்புறமா எல்லாமே வச்சு ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தேன். நல்லாவே இருந்துச்சு. ஆனால் பிரியாணியா மீல்ஸான்னு கம்பேர் பண்ணும்போது மீல்ஸு தான் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரியாணி வந்து நம்ம திண்டுக்கல் ஸ்டைல் இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அப்படி இல்லை. ஆனால் டீசெண்டாக இருந்துச்சு. மோசம்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, ஆனால் நல்லா இருந்துச்சு. ஆனால் மீல்ஸ் வந்து அட்டகாசம். அந்த எல்லா வகையான தொக்கும் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடு வந்து அன்லிமிட்டடாக கிடைக்கும் சரியா. அப்பளம் கிடைக்காது. அப்பளம் வந்து வெஜ்ஜு மீல்ஸ் உண்டு, அதுக்கு வந்து அப்பளம் கொடுப்பாங்க சரி. அப்படியே எல்லாமே சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டில் எதை என்னென்னா நம்ம மீல்ஸ் நிறைய வாங்கினது எல்லாத்துல உள்ள கிண்ணம் பறக்கி பறக்கி வச்சுருந்தோமா எல்லாம் மாறிப்போச்சு. அதை எடுத்து ஒவ்வொன்றா டேஸ்ட் பண்ணி பார்த்து லாஸ்ட்டில் பாயாசத்துக்கு ஓரமைக்கு மோரை குடித்தாச்சு. மோர் இருந்துச்சு. மோர் ரசத்தை எல்லாம் லாஸ்ட்டில் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இது வந்து 150 ரூபா மீல்ஸு, பிரியாணியும் 150 ரூபா தான். நல்லா சாப்பிட்றவங்க யாராவது இந்த சைடு வந்தீங்கன்னா போய் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.